பிரேக்கப் பண்ணிடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. பிரேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்ல போகிற விஷயங்களை ஒரு 3 மாதத்துக்கு உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள் அண்ட் அசஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் முடிவெடுங்க. அவசரப்பட்டு பிரேக்கப் பண்ணிட வேண்டாம். இப்போ நான் இதில் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை அசஸ் பண்ணணும், உங்கள் பார்ட்னர் நிஜமாவே கமிட்டடாக இருக்காங்களா, சீரியஸாக இருக்காங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும், அண்ட் அப்படி இல்லைன்னா அப்படி அப்படி வர வைக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் செய்யணும் அண்ட் என்னென்ன ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணணும், இது எல்லாமே நான் சொல்லித்தரேன் ஸ்டெப் பை ஸ்டெப். அண்ட் ரிலேஷன்ஷிப்ங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். அது இருந்துச்சுனாவே நமக்கு வந்து லைஃப் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக மாறிடும், ஒரு பூந்தோட்டமாக மாறிடும். ஸோ அந்த மாதிரி மாற்றுறதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, இல்லை ஸ்ட்ரகிளில் இருக்காங்க, இல்லை ஆல்ரெடி மேரீடு கப்பிள் கூட அவங்க ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரச்சனைகளில் ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பாருங்கள். நிறைய விஷயங்களை உங்களுக்குள்ளே நீங்கள் உருவாக்கிக்க முடியும். வித் தட் நோட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மை நேம் இஸ் சக்தி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். ஒரு பார்ட்னர் வந்து சீரியஸாக இல்லை அப்படின்னாவே ஒரு இம்பேலன்ஸ்டு ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவோம். ஸோ இதில் இருக்க பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இன்னொரு பார்ட்னர் வந்து நெக்லெக்டடாக லோன்லியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும் போது தே மே ஹாவ் அ லோ செல்ஃப் எஸ்டீம். அந்த செல்ஃப் எஸ்டீமை குறைக்கிறதே இந்த மாதிரி இம்பேலன்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் தான். இந்த ஒரு பார்ட்னர் சீரியஸாக இல்லைங்கும் போதே இன்னொரு பார்ட்னர் ஸ்டார்டட் ஃபீலிங் ரொம்ப தன்னை ரொம்ப குறைவாக மதிப்பிடுவாங்க. ஸோ அவங்களோட கரியர்லேயும் அவங்க க்ரோ ஆக முடியாமல் போயிடும். ஸோ நீங்கள் பார்க்க வேண்டியது, இந்த ரிலேஷன்ஷிப் உங்கள் கரியரில் க்ரோ பண்ணுதா இல்லை கீழே போட்டு அமுக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களா இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே போயிட்டு இருக்கீங்களா அது பார்க்கணும். அண்ட் அடுத்த விஷயம், இல்லை ஒருத்தர் தான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க, இன்னொருத்தர் வந்து சப்போர்ட்டே பண்ணலையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அடுத்த விஷயம், நீங்கள் ஓப்பனாக கம்யூனிகேட் பண்ணணும் அவங்கக்கிட்ட. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த எமோஷ்னல் அவைலபிலிட்டிக்காக என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் இந்த இன்ஃபெர்டிலிட்டிக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபிடிலிட்டி வர்றதுக்கு முக்கியமான ரீசனே இந்த இம்பேலன்ஸ் இன் ரிலேஷன்ஷிப் தான். ஸோ ஒருத்தர் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் ஃபீல் பண்ணும்போது they'll be able to focus on their work and other things in a better way. ஒரு ஃபுல்ஃபில்டாக ஃபீல் பண்ண முடியும். அப்படி இல்லை இம்பேலன்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னா இந்த இம்பேலன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வேற எங்கேயாவது போய் தேட ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் இந்த இன்ஃபிடிலிட்டி, எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர் அண்ட் அதுக்கப்புறம் இந்த மற்ற விஷயங்கள்லாம் வர்றதுக்கு காரணமே இதுதான். ஸோ ஓப்பன் அப் அண்ட் டாக் டு தெம். உங்களோட எமோஷனல் நீட் என்ன, உங்களோட ப்ராக்டிக்கல் நீட்ஸ் என்ன அப்படின்றது ஓப்பனாக பேசுங்க, அதை ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். அடுத்து நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணணும். எப்போவுமே அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த பவுண்ட்ரி செட் பண்ணுறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் கம்யூனிகேஷன் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் த ஓப்பன் கம்யூனிகேஷன் தான் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றும். எப்போவுமே ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். நீ இப்படி செஞ்சுட்ட அதனால தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லாது. எப்போவுமே இந்த பிளேமிங்கை விட்டுட்டு நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன், இந்த சுச்சுவேஷன் இப்படி இருக்குது, இந்த சுச்சுவேஷனால் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறதோட நெட்டிங். அதான் நம்ம பார்டர். இந்த பார்டர் ஃபிக்ஸ் பண்ணுறது அவங்களுக்காக மட்டும் இல்லை, நமக்காகவும் சேர்த்து தான். ஸோ இந்த பார்டர் நம்மளும் தாண்டக்கூடாது, அவங்களும் தாண்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் உயிர்ப்போடு இருக்கும், நல்லா வளரும், செரிச்சு வளரும், ஒரு நல்ல செடி மாதிரி நல்ல அழகாக வளர்றதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்யூனிகேஷனை பற்றி இன்னும் டீட்டெயிலில் கற்றுக்கணும் அப்படின்னா டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக அதுக்கான ஸ்பெஷல் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்து இதை எப்படி கம்யூனிகேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப அழகாக காப்பாற்றிட முடியும். ஒன்று. அதே மாதிரி பவுண்ட்ரி செட் பண்ணுறது எனக்கு தெரியல சக்தி அப்படின்னா அதுக்கும் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம், கம்யூனிகேஷன் அண்ட் செட்டிங் பவுண்ட்ரிஸ்க்கு. அடுத்து 3வது விஷயம், உங்களை நீங்கள் பார்த்துக்கிறது. இப்போ இந்த லோ செல்ஃப் எஸ்டீம் சொன்னேன் இல்லையா, நமக்கு வந்து ஒரு பக்கம் அன்பு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும்போதே லோ செல்ஃப் எஸ்டீம் வந்துடும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா அது நம்மளோட மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட ஹாப்பினஸ் அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட க்ரோத் அஃபெக்ட் பண்ணுது. அப்படின்னா அப்படி ஒரு விஷயம் நமக்கு தேவையா அப்படிங்கிறத நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இல்லை எனக்கு வேணும், இதெல்லாம் இல்லைனாலும் பரவாயில்ல, எனக்கு இது வேணும், இதுதான் என்னோட ஆக்சிஜன், இதுதான் என்னோட ஆக்சிடோசின், இதுதான் என்னோட செரோட்டோனின் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் இருப்பீங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது நான் ஒரு 3 மாதம் நான் இப்போ நான் சொல்கிற விஷயங்களை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அப்படி ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் முடிவெடுங்க, அந்த ரிலேஷன்ஷிப் ஒர்த்தா இல்லையாங்கிறத நீங்களே முடிவெடுங்க. அதை எப்படி அசஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். அதுக்கு என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்கணும் அசஸ்மெண்ட்டுக்கு, அது எல்லாமே நான் சொல்லித்தரேன்.
இப்போ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களோட கம்யூனிகேஷன்லையும் அந்த பவுண்டரி செட் பண்ணுறதுலையும், அடுத்து உங்களோட செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. உங்கள் செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணணும்னா நீங்கள் உங்களோட ஒரு வேல்யூபிள் பர்சனாலிட்டியாக மாற்றிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் மேரீடு உமனாக இருந்தால் கூட நீங்கள் உங்களை வேல்யூபிளாக மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்கும், உங்களுக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அந்த ஃபேமிலியில். அப்போது உங்கள் பார்ட்னர் மாறுறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, டைவர்ஸ் தான் ஒரே ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லைங்க. முதல்ல ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகலைன்னா நீங்கள் டைவர்ஸ் போங்க, இல்லை பிரேக்கப் போங்க. ஆனால் ஒர்க் அவுட்டே பண்ணாமல் சின்ன சின்ன விஷயங்களால் அப்படி தூக்கி போடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு சோல் கனெக்ட் ஆகிருக்குன்னு தான் நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்க 2 பேரும். அதை வந்து அழகாக வளர்க்க தெரியல உங்களுக்கு. அதுக்கு அந்த செடியை வளர்க்குறதுக்கு, நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியல. அதை கற்றுக்கோங்க. ஏன்னா லவ் மட்டுமே வச்சு ஒரு ரிலேஷன்ஷிப் வளராது. ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு நிறைய விஷயங்கள் தேவை இருக்குது. லவ் மட்டுமே பத்தாது அப்படிங்கிறனால தான் நிறைய ரிலேஷன்ஷிப் உடஞ்சி போயிடுது. ஸோ மற்ற விஷயங்களை கற்றுக்கோங்க. எப்படி உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்குறது, எப்படி சப்போர்ட் பண்ணுறது, எப்படி அந்த ட்ரஸ்ட்டை டெவலப் பண்ணுறது, அந்த மியூச்சுவல் ட்ரஸ்ட்டை எப்படி உருவாக்குறது ரிலேஷன்ஷிப்பில், அண்ட் எப்படி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணி இன்னும் வளர்ச்சியை நோக்கி போகிறது, அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி வேல்யூ பண்ணுறது. அப்போ 2 பேரும் வேல்யூபுளாக ஃபீல் பண்ணால் மட்டும்தான் அந்த வேல்யூ பண்ண முடியும். ஒருத்தர் கம்மியாகவும் ஒருத்தர் அதிகமாகவும் இருக்கும்போது அந்த வேல்யூ பண்ண முடியாது. அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் வந்து பெண்கள் ரொம்ப படிக்கலைனா கூட அவங்களுக்கு வந்து வேல்யூ பண்ணுவாங்க, பெண்கள் ரொம்ப கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் கூட வேல்யூ பண்ணுவாங்க. பட் இந்த காலத்தில் எல்லாமே மாறி போச்சு. எல்லாருமே ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு வந்துட்டோம். ஸோ 2 பேருமே வந்து ஈக்குவலாக அவங்கவுங்கள நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். ஸோ 2 பேருமே நம்மளோட திறமைகளை குறைச்சிக்க கூடாது. அதுக்கான ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கணும். நம்மளும் ஒரு ஒரு ரிசோர்ஸ் பர்சனாக நம்ம எப்போவுமே இருக்கணும், ஒரு வேல்யூபிள் பர்சனாக இருக்கணும், கான்ட்ரிபியூட் பண்ணுற ஒரு ஆளாக நம்ம இருக்கணும். அவங்க வாரியராக இருக்காங்க, நம்மளும் வாரியராக இருக்கணும். நம்ம வந்து இல்லை நான் குயின் மாதிரி தான் உட்காந்துக்குவேன் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் ஒரு காலத்தில் நம்ம அம்மாக்கள் காலத்தில் அப்படிலாம் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஆண்கள் அப்படி இல்லை. இப்போ இருக்க ஆண்கள் வந்து நாமளும் அவங்க கூட சேர்ந்து ஈக்குவலாக ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷேர் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க. ஸோ தட்ஸ் குட் ஆக்சுவலி. ஏன்னா நம்ம அம்மாக்கள் காலம் டிஃப்ரெண்ட். அவங்க ஒரு ராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு அப்பாக்களை வந்து ஆட்டி படைச்சிட்டு வாழ்ந்தாங்க. அவங்க ஒரு கிஃப்டட் ஃபேமிலிஸ், கிஃப்டட் லைஃப் ஸ்டைல். அது நமக்கு அப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் அமையல. ஏன்னா நமக்கு அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கல. ஆக்சுவலாக நம்ம ஈக்குவலான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஈக்குவலான ரெஸ்பெக்ட், ஈக்குவலான எல்லா விஷயங்களையும் நம்ம ஈக்குவல் எதிர்பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் வேல்யூபுளாக நம்மளை மாற்றிக்கிறோம். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நோ மேட்டர் எவ்வளோ உங்கள் ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டில் பேலன்ஸில் பணம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயமே இல்லை. உங்கள் அப்பா அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது அது நமக்கு தேவையில்லை. இட் டசன்ட் மேட்டர். உங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எவ்வளோ வச்சுருக்காங்க, இட் டசன்ட் மேட்டர். உங்கள் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ வேல்யூபுளாக நீங்கள் உங்களை மாற்றிக்கிறீங்க, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், irrespective of your family background. ஸோ ஃபோக்கஸ் ஆன் தேட். அதுதான் உங்கள் செல்ஃப் எஸ்டீமை இம்ப்ரூவ் பண்ணும். அதுதான் உங்கள் பார்ட்னர் உங்களை பார்க்குற பார்வையை மாற்றும், அந்த பெர்செப்ஷனை மாற்றும். இல்லை சக்தி, நான் ஆல்ரெடி நிறைய சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், அப்படி இருந்தும் என்னை வந்து இப்படி தான் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ நான் உங்களுக்கு சில கேள்விகள் கேட்குறேன். அந்த கேள்விகளை நீங்கள் உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். ஒன்று, ஃபஸ்ட்டு இதை எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அவங்க உங்களோட முக்கியமான டேட்ஸ் எல்லாம் மறந்துருப்பாங்க. அண்ட் அதை செலிப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணமே இருக்காது உங்களுக்கு. அண்ட் உங்களுக்காக ஒரு வெளியில் அவுட்டிங் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. நீங்கள் சப்போஸ் அன்மேரிடாக இருந்தால் டேட்டிங் வந்து பிளானே பண்ண மாட்டாங்க. அது இல்லாமல் அடுத்த விஷயம் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே அவங்களோட ஒர்க்கை வந்து ப்ரையாரிட்டிஸாக கொண்டுட்டு வருவாங்க. ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. மற்ற ஹாபீஸ் இதெல்லாம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களை செகண்டரி லிஸ்ட்டில் வச்சுருவாங்க, ரிலேஷன்ஷிப்பை செகண்டரி லிஸ்ட்டில் வச்சுருவாங்க. ஸோ இது செகண்ட் ரெட் ஃப்ளாக். மூணாவது விஷயம் என்னென்னா, அவங்க ஃபேமிலியில் கொண்டு போய் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ண மாட்டாங்க. அவங்களோட சோஷியல் சர்க்கிளில் உங்களை கூட்டிகிட்டு போய் காட்ட மாட்டாங்க. உங்களை ஒரு சீக்ரெட்டாகவே வச்சுருப்பாங்க. ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் மாதிரி உங்களை வச்சுருப்பாங்க. அண்ட் நாலாவது விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட ஓப்பன் அப் ஆகி அவங்களோட பிரச்சனைகளை சொல்ல மாட்டாங்க. எமோஷ்னலாக உங்ககிட்ட அந்த வல்னரபிலிட்டியை காட்டவே மாட்டாங்க. எப்போவுமே ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரியே அவங்க இருப்பாங்க. உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி பேசுவோம். ஆனால் நீங்கள் அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவீங்க. உங்களுக்கு நடக்கிற எல்லா விஷயங்களையும் சொல்லுவீங்க. வித்தவுட் சீக்கிங் எந்த ஒரு உங்ககிட்ட எந்த ஈகோ இல்லாமல் நீங்கள் ஃபுல்லாக சரண்டர் ஆகிருப்பீங்க. ஆனால் அவங்க உங்ககிட்ட அப்படி சரண்டர் ஆகியிருக்க மாட்டாங்க. அடுத்த விஷயம், நீங்கள் சொல்கிற விஷயங்களை அவங்க காது கொடுத்து கேட்க கூட மாட்டாங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹர்ட் அப்படிங்கிற ஒரு நம்ம பேசுகிறத அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் கூட உங்களுக்கு வராது. நீங்கள் ஒரு லவ்டு, ஓகே நான் என்னை லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஃபீலே உங்களுக்குள்ளே வராது. நீங்கள் தான் அவங்க மேலே லவ் கொட்டிகிட்டே இருப்பீங்களே தவிர அவங்க உங்களை லவ் பண்ணுற ஃபீல் உங்களுக்கு வரவே வராது.
முக்கியமாக நீங்கள் என்னைக்காவது மீட் பண்ணால் கூட அவ்வளோ ஒரு கனெக்டடாக இருக்க மாட்டீங்க. அவங்க எங்கேஜ்டாகவே இருப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து ரெண்டாவது அவங்களோட ஃப்யூச்சர் பிளானை பற்றி உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. மேரேஜை பற்றியோ இல்லை லாங் டேர்ம் கோல்ஸ் பற்றியோ உங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்க கமிட்டடாக ஆகிறதுக்கு ரெடியாக இல்லைன்னு அர்த்தம். அவங்க சீரியஸாக இல்லைன்னு அர்த்தம். இப்போ இவங்களை எப்படி சீரியஸாக மாற்றலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அதுக்கப்புறம் நீங்கள் இது ட்ரை பண்ணுங்கள் ஒரு 3 months. அது ஒர்க் அவுட் ஆகலைன்னு அப்படின்னா நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி அசஸ் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சில கொஸ்டின்ஸ் நான் கொடுக்குறேன், அது நீங்கள் உங்களை நோக்கி கேட்டு பாருங்கள். அதுக்கப்புறமும் ஒர்த்தாக அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க. இதை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேருந்து போகலாமா வேணாமா நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அவங்க உங்களை தூக்கி போட வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் இது மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணி இந்த ப்ராசஸ்லாம் முடிச்சு நீங்கள் வெளில வரும்போது உங்களுக்குள்ள அந்த ஹர்ட் ஃபீல் இருக்காது. ஏன்னா நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணி ஒரு சான்ஸ் கொடுத்து எல்லாம் செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வெளில போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அது எப்படி ஃபீல் ஆகும்னா, ஐ ஹவ் டேக்கன் அ அப்ராப்ரியேட் டிசிஷன். நீங்கள் வெளில போனாலும் சரி, இல்லை ரிலேஷன்ஷிப்பை ரெக்கவர் பண்ணி நல்லா வாழ்ந்தாலும் சரி, இந்த 2 சாய்ஸ், 2ல் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று, ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ரீஒர்க் பண்ணி ஒரு பியூட்டிஃபுல் லைஃபாக மாற்றிடுவீங்க. அப்படி இல்லைன்னா இது ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளில போகும்போது உங்களுக்கு அந்த பெயின் இருக்காது. அது ஒரு பிரேக்கப் பெயின், அழுக தோணும் அப்படிலாம் தோணாது. ஓகே, இட்ஸ் மை அப்ராப்ரியேட் டிசிஷன் அப்படின்ற ஒரு வைசர் டிசிஷன் அப்படி எடுத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதுக்கான ஒரு முயற்சி தான் இது. நிறைய பார்க்குறேன், கண்ணீர் கூட வர மனிதர்களை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எனக்கு. நம்மளோட எனர்ஜியை நம்ம அப்படி வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் கூட நிறைய படித்த மனிதர்கள், நிறைய பணம் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஆனாலும் யாரோ மேலே ஒரு அன்பை கொட்டிட்டு, அந்த அன்கண்டிஷன் லவ் அடுத்தவங்க மேலே கொட்டிட்டு அடிமையாக கிடந்து அங்கேருந்து லவ் வரலன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு என்னால் தாங்க முடியல இந்த மாதிரி பெண்களை பார்க்கும்போது, ஆண்களையும் பார்க்கும்போது. ஸோ இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் ஒரு 3 months. அதுக்கப்புறம் அதை எப்படி டிசைட் பண்ணுங்கிறதையும் நான் சொல்லித்தரேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுங்கள். கம்யூனிகேஷன் இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா கம்யூனிகேஷன் இருக்கான்னு எப்படி செக் பண்ணுறதுனா, உங்களுக்கு சில விஷயங்களை ஓப்பனாக நீங்கள் பேச முடியாது, பயம் இருக்கும். அப்படின்னா அங்கே ஓப்பன் கம்யூனிகேஷன் இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அதை ஓப்பன் அப் பண்ணுங்கள். நீங்கள் அப்போ ரூல்ஸை உருவாக்குங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த விஷயம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு நம்ம எப்போவுமே ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ், வீக்கெண்ட்ஸ் நம்ம ஒன்றா இருக்கணும். அட்லீஸ்ட் இவ்வளோ டைம் நான் வந்து உங்க கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்படுறீங்கிற விஷயங்களை ஓப்பன் பண்ணி பேசுங்க. அதுக்கு அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்த விஷயம், நீங்கள் பவுண்டரி செட் பண்ணுங்கள். நீ வந்து என் கூட இல்லைன்னா, என் கூட நீ இருந்தியன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன். என் கூட இல்லாதப்போ நான் ரொம்ப மனசு கஷ்டப்படுறேன், டிசப்பாயிண்டடாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிறத எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து அவுட்டிங் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுங்கள். அதை பற்றி நம்ம பேசலாமா அப்படின்னு கேளுங்க. கேன் வி டிஸ்கஸ் ஆன் திஸ் அப்படின்னு கேளுங்க. இது மாதிரி நீங்கள் ஓப்பன் பார்க்கும்போது அவங்க சைட்லேருந்து அவங்க வர ஆரம்பிப்பாங்க. அவங்களுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தோணும். இவ்வளோ நாளும் ரொம்ப எப்போவுமே ஒரு ஒன் சைடு கம்யூனிகேஷனே, ஒன் சைடு லவ்லேயே இருந்த பொண்ணு, திடீர்னு ஒரு பையன் திடீர்னு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணுறாங்க, திடீர்னு நம்மளை பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. ஸோ அவங்க உங்களை பார்க்குற அந்த பெர்செப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது ரொம்ப முக்கியம், ஐ ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். நான் இது மாதிரி ஃபீல் பண்ணுறேன், இது மாதிரி நீ இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒன்றா இல்லாதனால ஐ ஃபீல் ரொம்ப லோன்லியாக நான் ஃபீல் பண்ணுறேன், ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்டாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அதை ஐ ஃபீல் இன் தட் வே அப்படின்னு ஐ ஸ்டேட்மெண்ட் வச்சு சொல்லுங்கள். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கிறத மட்டும் சொல்லுங்கள். இது அவங்களால தான் அப்படின்னு ப்ளேம் பண்ணாமல் முதல்ல இந்த கம்யூனிகேஷனை கற்றுக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, பவுண்ட்ரி செட் பண்ணுங்கள். இப்போ வீக்லி ஒன்ஸ் நம்ம போகணும்னு பிளான் பண்ணுறேன், இதை டிஸ்கஸ் பண்ணலாமா அப்படின்னு கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். 3வது விஷயம், இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே நீங்கள் உங்களோட கோலுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப் ரெண்டுக்குமே அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களான்னு பாருங்கள். நீங்களும் அதே மாதிரி அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு பாருங்கள். ஏன்னா விச் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இல்லை ஸ்டாக்னேஷன் ஆகி 2 பேருமே வளர முடியாமல் உட்காந்துட்டு இருக்கீங்களான்னு பாருங்கள். ஏன்னா சில ரிலேஷன்ஷிப்பில் 2 பேருமே ஸ்டக் ஆகி ஸ்டாக்னேஷனில் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க பிரச்சனையினால ப்ரொஃபஷனல் லைஃப்பை விட்டுருவாங்க. நிறைய மனிதர்கள் அப்படி தான் அவங்க லைஃப்பை வந்து மிஸ் பண்ணிடுறாங்க. அவங்க கரியரை தொலைக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணமாக இதுதான் இருக்குது, இன்டர்னல் கான்ஃப்ளிக்ட். ஸோ கான்ஃப்ளிக்ட் இல்லாமல் நீங்கள் தைரியமாக ஒரு விஷயத்தை பேச முடியுதான்னு பாருங்கள். அண்ட் பிரச்சனைகளை நீங்கள் அழகாக பேசி தீர்க்குறீங்களா, இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறீங்களான்னு பாருங்கள்.
நீங்கள் சொல்ல வேண்டியது இப்போ நம்ம வந்து ரொம்ப ஹார்டான டைம் வந்து கோ த்ரூ பண்ணிகிட்ருக்கோம். இட்ஸ் ரியலி சேலஞ்சிங். ஆனால் இதை நம்ம இப்படி சண்டை போட்டு தான் இதை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இட்ஸ் ஹார்ஷ் ஆக்சுவலி. பட் ஸ்டில் இதை எப்படி நம்ம இதை இதை கோத்ரூ பண்ணி வெளில வர்றதுன்னு நம்ம பார்க்கலாம். நம்ம எனர்ஜியை வந்து அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுவோம். லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் எனர்ஜி இன் ஃபைட்டிங் வித் ஈச் அதர் அப்படிங்கிறத நீங்கள் உங்களுக்குள்ளே அமிக்கபிளாக பேசிக்கோங்க. அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த மாதிரி சேலஞ்சஸ் இருக்கிற டைமில் அதிகமான அன்பு கொடுக்க முடியுதா, எக்ஸசிவ் லவ் 2 பேரும் கொடுக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லை நாங்கள் நினச்ச மாதிரி என்விரான்மெண்ட் இல்லாதப்போ எங்களால் அப்படி கொடுக்க முடியல அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் கமிட்டடாக இல்லை, ஒருத்தர் கமிட்டடாக இல்லைன்னு அர்த்தம். 2 பேருமே இல்லை, இந்த டஃப் டைமில் கூட நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாக இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக நிற்கிறோம், அண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ட்ரஸ்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா அது பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். அதை விட்டுறாதீங்க. ஏன்னா அந்த ஹிக்கப்ஸ் வர்றது எல்லாமே வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக தான் வரும். அதுதான் வந்து ஒரு தங்கத்தை வந்து நீங்கள் தூக்கி இதில் தீயில போடும்போது தான் தெரியும் அது இன்னும் மெருகேறுறது, இல்லைன்னா அழுக்காக தான் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் இது ரிலேஷன்ஷிப் இன்னும் மெருகேறும் இந்த மாதிரி டஃப் டைமை வந்து கோத்ரூ பண்ணும்போது. ஸோ அந்த மாதிரி டஃப் டைமில் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி இருக்க முடியுதான்னு பாருங்கள் சப்போர்ட்டிவாக. அடுத்து உங்களோட எமோஷ்னல் நீட்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதான்னு பாருங்கள். ஒரு நிமிஷம் அப்படின்னு இருந்துட்டு அது 1 to 10 எவ்வளோ மார்க்ஸ் நீங்கள் கொடுப்பீங்க அந்த ஃபீலுக்கு அப்படிங்கிறது கொடுங்க. அடுத்த விஷயம், நான் வந்து செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறேன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பில் அப்படின்னு கேளுங்க. செக்யூர்டாக ஃபீல் பண்ணுறீங்க, அதுவும் 1 to 10. நான் நினச்ச விஷயங்களை பேச முடியுதா கேளுங்க. 1 to 10 அந்த அந்த இன்டென்சிட்டி ஆஃப் த ஃபியர் எவ்வளோ தூரம் இருக்குது. இல்லை நான் ஓப்பனாக பேச முடியுது அப்படின்னா ஓகே இட்ஸ் குட், 10 கொடுத்துருங்க. அண்ட் இல்லை அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி மார்க்ஸை கம்மி பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் அசஸ்மெண்ட் ஃபுல்லாக பண்ணுறதுக்கும் ஒரு 10 கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் வேணும்னா சொல்லுங்கள், நான் அனுப்பி விட்றேன். அந்த கொஸ்டின்ஸை நீங்கள் கேட்கும் போதே வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்பு ஒர்த்தா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். அது ஒர்த்து அப்படின்னா நீங்கள் உங்கள் டைமையும் எமோஷன்ஸையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உங்கள் எனர்ஜியை இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அண்ட் கோ ஆன் வித் தட். அப்படி அது ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா அதுலேருந்து மூவ் பண்ண சொல்லி உங்கள் பிரெயினே உங்களை சொல்லிக் கொடுக்கும். நான் சொல்ல வேண்டியதில்லை. நீங்களே முடிவெடுத்து வெளில போகும்போது நீங்கள் பெயினாக ஃபீல் பண்ண மாட்டீங்க. I've taken a right decision, I've taken appropriate decision, நல்ல வேலை நான் இப்போவே இதை அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதுனால இந்த கண்ணீர் இல்லாமல் உங்களால் அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் போக முடியும். இன்னும் பெட்டர் அவேர்னஸ் கூட நீங்கள் போக முடியும். ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி புரியலைன்னா கேளுங்க டெஃபினட்டாக. ஏன்னா இந்த டைமுக்குள்ளே நான் கொஞ்சம் டைமுக்குள்ளே நான் நிறைய விஷயங்களை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் கவர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் வீடியோ புரியலை, உங்களுக்கு இன்னும் டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎம் பண்ணுங்கள். டெஃபினட்டாக என்னோடய ஆன்லைன் கிளாஸஸ் இருக்குது, அதில் நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். அண்ட் ஸ்பெஷலி எப்படி வந்து கம்யூனிகேட் பண்ணுறது, கம்யூனிகேஷன் ஸ்கில்லு அண்ட் பார்டர் எப்படி செட் பண்ணுறது, அந்த பவுண்ட்ரிஸ் எப்படி செட் பண்ணுறது, அதுக்கப்புறம் நாம் எப்படி அந்த செல்ஃப் எஸ்டீமில் எப்படி ஒர்க் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை இன்னும் கொஞ்சம் நர்ச்சரிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை நீங்கள் கற்றுக்கும் போது இன்னும் பெட்டராக நீங்கள் ஹேண்டில் பண்ண முடியும் உங்கள் பார்ட்னரை. அண்ட் அப்படி கமிட்டடே இல்லாத பார்ட்னரை கூட கமிட்டடாக மாற்ற முடியும். சீரியஸாகவே இல்லாத ஒரு பார்ட்னரை கூட ரொம்ப சீரியஸாக இந்த ரிலேஷன்ஷிப்பில் வர வைக்க முடியும். தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ். இல்லை உலகத்தில் முடியாத விஷயங்கள்னு ஒன்றுமே இல்லை. ஸோ அதனால் முயற்சி பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிற போது அது தூக்கி போட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அதில் உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுறது, உங்கள் எமோஷனை வேஸ்ட் பண்ணுறது ஒர்த்தே இல்லை. சில உறவுகள் வந்து ஒட்டலை அப்படின்னா அது தூக்கி போட்டுருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு தூக்கி போட்டுடுறது தப்பு இல்லை. ஆனால் ட்ரையே பண்ணாமல் தூக்கி போடுறது ரொம்ப தப்பு.